வணக்கம். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் ஜோதிடர் பாலாஜி அவரோட சில குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த குறிப்புகள்ல குபேர பூஜைன்னு ஒரு வழிபாடு பத்தியும், அது சம்பந்தமா ஒரு அனுபவத்தையும் பத்தி பேசுது. குபேரன் குபேரன்னா செல்வத்துக்கு அதிபதினு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த குறிப்புகள்ல அப்படி என்னதான் சொல்லியிருக்கு, அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? பார்க்கலாம். இது ஒரு நிஜ சம்பவம் மாதிரி தொடங்குது. டென்மார்க்ல பல வருஷமா இருந்த ஒரு பெண்மணி, அவங்க மதுரைக்கு ஏர்போர்ட்ல வரும்போது அவங்களோட சூட்கேஸ் காணாம போயிடுச்சு. சூட்கேஸ் காணாம போயிடுச்சா? சரி. அது சாதாரண சூட்கேஸ் இல்ல. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஓஹோ, அப்படியா? என்ன இருந்துச்சு அதுல? அந்த ஜோதிடர் குறிப்புல சொல்றபடி பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைங்க, அப்புறம் ஒரு 1000 அமெரிக்கன் டாலர் பணமும் இருந்திருக்கு தாங்க. ஆனா ஒரு 20 நாள் ஆயும் எந்த பதிலும் இல்ல, எந்த தகவலும் வரல. 20 நாளா ஒண்ணுமே தெரியலனா ரொம்ப கஷ்டம்தான். அந்த டைம்ல அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. இந்த நிலைமையில தான் அவங்க ஜோதிடர் பாலாஜியை போய் பார்த்திருக்காங்க. சரிதான். ஜோதிடர் பாலாஜி அந்த அம்மா நிலைமைய கேட்டுட்டு அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. அதுதான் குபேர பூஜையா? ஆமாம், அதுதான் குபேர பூஜை. ஆனா இது ஏதோ ஒரு நாள் பண்ற பூஜை இல்ல. குறிப்புகள் படி 48 நாள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. 48 நாளா? ஓ, இது கொஞ்சம் பெரிய கமிட்மெண்ட் மாதிரி தெரியுதே. அந்த பூஜை எப்படி பண்ணணும்னு ஏதாவது விவரம் இருக்கா? இருக்கு. குறிப்புல என்ன சொல்லுதுன்னா, இந்த பூஜைய அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும். பிரம்ம முகூர்த்தனா? அதாவது விடியற்காலை ஒரு 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள குபேரன் படம் இல்லனா விக்கிரகம் முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏத்தி, ஊதுபத்தி ஏத்தி, கொஞ்சம் கற்கண்டு நைவேத்தியமா வச்சு, தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைக்கணும்னு மனசுருகி வேண்டிக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னாலே ஒரு பவர்ஃபுல் டைம்னு சொல்வாங்க. அந்த நேரத்துல வேண்டிக்கிறது விசேஷம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பூஜைக்கு முன்னாடி குளிக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு ஜோதிடர் சொன்னதா குறிப்புல இருக்கு. அப்படியா? ஆனா ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த 48 நாளும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடவே கூடாது, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நிபந்தனை. 48 நாள் ஒரு மண்டலம்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, அந்த பெண்மணியும் ஜோதிடர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பூஜையா ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்புறம் ரிசல்ட் என்னாச்சு? குறிப்புகள் படி அவங்க பூஜை ஆரம்பிச்சு கரெக்டா 22வது நாள் விமான நிலையத்திலேருந்து அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. 22 நாள்லயா? என்னன்னு சொன்னாங்க? தொலைஞ்சு போன அவங்களோட சூட்கேஸ் கிடைச்சிருச்சுன்னு தகவல் சொல்லிருக்காங்க. நிஜமாவா? 22 நாள்ல கிடைச்சிடுச்சா? இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. சரி, சூட்கேஸ் கிடைச்சப்ப எப்படி இருந்துச்சு? எல்லாம் பத்திரமா இருந்ததா? சூட்கேஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் கிடைச்சிருக்கு. ஆனா உள்ள இருந்த அந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைங்க எல்லாமே அப்படியே பத்திரமா இருந்திருக்கு. பரவாயில்லையே, நகையெல்லாம் சேஃபா இருந்திருக்கு, அதுவே பெரிய நிம்மதிதான். ஆமா, அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா அந்த $1000 ஒரு $150 மட்டும் குறைஞ்சிருந்ததா குறிப்பு சொல்லுது. ஓ, கொஞ்சம் பணம் போயிருக்கு. இருந்தாலும் மொத்தமா தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச பொருள், அதுவும் இவ்ளோ மதிப்புள்ளது, பெரும்பகுதி திரும்ப கிடைச்சதுன்னா அது பெரிய விஷயம்தான். அவங்களுக்கு நிஜமாவே சந்தோஷமா இருந்திருக்கும். கண்டிப்பா, குறிப்புகளும் அதான் சொல்லுது. சரி, இந்த குபேர பூஜைங்கிறது இந்த மாதிரி தொலைஞ்ச பொருளை மீட்கிறதுக்கு மட்டும்தானா, இல்ல பொதுவா வேற எதுக்காவது இந்த ஜோதிடர் குறிப்புகள்ல பரிந்துரைக்கப்படுதா? நல்ல கேள்வி. அந்த பெண்மணியோட அனுபவம் ஒரு உதாரணம் தான். ஜோதிடர் பாலாஜியோட குறிப்புகள்ல பொதுவா சொல்றது என்னன்னா, ரொம்ப கடுமையான பொருளாதார கஷ்டம் வரும்போது, ஃபினான்ஷியலா ரொம்ப அடி வாங்கும்போது இந்த குபேர பூஜையை பண்றது மனசுக்கு ஒரு உறுதுணையாவும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கவும் ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? அதாவது பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பரிகாரமா பார்க்கப்படுது. ஆமா, செல்வத்தை காப்பாத்திக்க, இழப்புகளை தவிர்க்க, பண கஷ்டத்திலிருந்து மீண்டு வரதுக்கு இது உதவுன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்போ நாம பார்த்த இந்த குறிப்புகள் படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல குறிப்பிட்ட முறையில நெய் விளக்கு, கற்கண்டு இதெல்லாம் வச்சு, அப்புறம் சில கண்டிஷன்ஸ், முக்கியமா 48 நாள் அசைவம் சாப்பிடாம இந்த பூஜையை பண்ணதுனால ஒருத்தருக்கு தொலைஞ்சு போன பொருள் கிடைச்சிருக்கு. அதுவும் பெரும்பகுதி கிடைச்சிருக்கு. இது அந்த ஜோதிடரோட குறிப்புகள்ல இருக்கிற தகவல். ஆமா, இத நாம் அப்படியே ஏத்துக்கணுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஒரு ஜோதிடரோட பார்வை. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரிதான். இது போன்ற சடங்குகள், வழிபாடுகள் எல்லாமே பெரும்பாலும் நம்பிக்கையோட தொடர்புடையது தானே? நிச்சயமா. இந்த குறிப்புகள் நமக்கு காட்டுறது என்னன்னா, ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சப்போ ஒரு தீர்வு கிடைச்சதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோதான்.
ம் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. பொதுவா நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வேலை செய்யுது? இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வழிபாடுகள், சடங்குகள்லாம் அந்த நம்பிக்கைக்கு எப்படி வலு சேர்க்குது? அது வெறும் மனதைரியத்தை கொடுக்குதா, இல்ல நிஜமாவே வேற ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துதா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.